இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னாவே எல்லாருடைய கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேர்டனாக தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஸோ அதை நான் உண்மையாலுமே சொல்லிக்க விரும்புகிறோம். அதுவும் ஒரு திருநங்கையாக எஜுகேஷனில் இவ்வளோ தூரம் சாதிச்சிருக்கிறேன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனைகள், அதுக்கு இடையில் அதை நாங்கள் அடையிறதுக்கு நாங்கள் வந்து அனுபவப்படுற எங்களோட சூழ்நிலைகள் அதெல்லாம் சொல்லணுன்னா அது வந்து விவரிக்கவே முடியாத ஒரு விஷயம் தான். ஸோ எல்லாருக்குமே தெரியும், எஜுகேஷனை வந்து நம்மளை எந்த காலத்துக்கு கொண்டும் அது நம்மளை வந்து விலக்கி விட்டுறாது. எந்த காலத்துலேயும் அது நம்மளை வந்து பெரிய ஆளாக தான் காட்டுமே தவிர நம்மளை என்றைக்குமே குறுக்கி காட்டாது அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனிடத்தில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒன்று. ஸோ அதனால் எஜுகேஷனை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். சின்ன வயசில் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, எங்கள் நெய்பர்ஸ், எங்கள் சுற்றி இருக்கிறவங்கலாம் என்னை வந்து ரொம்ப கேலி கிண்டல்லாம் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி லேடிஸ் மாதிரி பேசுகிறேன், பொம்பளை மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கும் இப்போ என்னை வந்து கலாய்க்கிறவங்களுக்கும் ஒரு இடத்துல மட்டும் என்னை வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். அப்போ அந்த இடத்துல என்னை ப்ரைட் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல என்னை வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல வந்து என்னை ப்ரைட் பண்ணுறாங்க. அப்போ ஏன் நம்ம அந்த ப்ரைட் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சின்ன வயசுலேருந்தே அதை வந்து யோசிக்க ஆரம்பிச்சதுனால தான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்.